ஹே அவங்க சிரிக்கு நம்ம ஜங்கு கூட மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். வென் யூ மேரிட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிகாஸ் த பிரைட் ரன் அவே பார்ட் நான் என் போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா வான் வந்து இல்லை நான் அம்மா வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. ஜங்குக்கு வந்து கடைசியாக கேட்குறேன் வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். முடியாது அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான் அவளை தூக்கிட்டு அப்படியே போயிருந்திருப்பான். அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 9. நீ என்ன பண்ணுற என்ன வீட்டு ஜங்குக்கு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி தான் நீ பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என் பொண்டாட்டி உன்னை நான் எங்கேனாலும் தூக்கிட்டு போகலாம். எனக்கு அதுக்கான உரிமை இருக்குது. அதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கணும். அதெல்லாம் உனக்கு தேவையில்லையே. இல்லை வேணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்குள்ளே குதிக்கிட்டு வந்துட்டான் வேணுமே. இது ஒன்றும் என் வீடு இல்லை. அப்புறம் யார் வீடு? உன் வீடு. சரி நான் யார்? குக்கித்தி நீ திருப்பி திருப்பி கேட்காத. நீ யாருன்னா நீ என் புருஷன் புரியுதா? அப்போ புருஷன் வீடு தானடி. உன் புருஷன் வீடு உன் வீடு மாதிரி. சரி இப்போ எதுக்கு நீ கிட்ட வர? நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. அவனும் உன்னை லவ் பண்ணல அப்புறம் எது கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அது அது எனக்கு ஒன்று பிடிக்கும் அதுக்கு பண்ணிக்கிட்டேன். பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். சரி அப்போ லவ்வா இல்லையா? தெரியலையே. இப்படி சொன்னா சிறுபால் அடிப்பேன். எனக்கு தெரியும் உனக்கெல்லாம் பிடிக்கும்னு. ஓவராக பண்ணாத. இல்லை நான் ஒன்றும் ஓவராக பண்ணல. நான் வீட்டுக்கு போகணும். இன்றைக்கி வெட்டிங் நைட்ரி. நம்மளுக்கு இன்றைக்கி தான் வெட்டிங் ஆகுதா? இது செகண்ட் வெட்டிங் நைட்ரி. நீ இப்படிலாம் பேசக்கூடாது. இப்படிலாம் பேசி நீ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற. நீ ஆளே சரியில்லை. நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கியா? பண்ணல. அப்புறம் எதுக்கு இப்படி இருக்க? உன்னை பார்த்தாலே அப்படி தாண்டி வருது. எதுக்கு? அதான் தெரியல. அப்போ நீ உன்னை பிடிக்கும் எந்த மாதிரி? எல்லா மாதிரியும். சரி நீ தள்ளு. நான் வந்து வந்து எங்கே என்கிட்ட வரியா? அப்படின்னுட்டு இருக்கா. ஜங்குக்கு சரி பேசுனது போதும் டைம் ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே உன்னோட ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு வாயன்கிட்ட வந்துட்டுருக்கான். வாயனா வீட்டுக்குள்ளே அப்படியே கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி சோஃபாவை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஜங்குக்கு நேராக ஓடி வந்து வாயனோட ஹிப்பை சுற்றி பிடிச்சி ஒரு தூக்கு தான் தூக்கிட்டான். வாயன் அப்படியே ஜங்கு வேணாம். இப்போ எதுக்கு என்னை பார்த்தோன்னே பயப்படுற? அது தன்னால் வருதுடா விடுறா. வேணாண்டா. என்ன வேணாம்? அது வேணாம். எது வேணாம்? வாயை திறந்து சொல்லு. என் வாயிலேருந்து வர வைக்காம விட மாட்டான் அப்படின்னு அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகி அவனை பார்த்துருப்பா. அதுவும் அவனோட ஐஸை தான் பார்த்துருப்பான். அவன் அவ்வளோதான் அவளை சோஃபாவில் தள்ளி ஒரு கிசு தான் அடிக்கிறான். வாயின் அதுலேயே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டா. அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்க்குறப்போ என்ன நல்லா இருக்கா? அது நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கா? இருக்குடா அப்படின்னு இருக்கா. அப்போ நீ பண்ண மாட்டியா? நீ பண்ண நான் பண்ணுறேன். இல்லை இப்போ நீ தான் பண்ணுற. நீ ஏன் இப்படி பண்ணுற? ஒரு மாதிரி வியடா. அப்படித்தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? அது அது என்ன அது ஒன்றும் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனை பிடிச்சி இழுத்து மறுபடியும் அவள் பண்ணுறா கிஸ் பண்ணுறா. ஸோ அவனுமே நீ நல்லா தாண்டி பண்ணுற ஆனால் இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும் அப்படின்ட்டு நானே பண்ணுறேன் கொண்டா அப்படின்னு அவளை பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே சோஃபாவில் விழுந்து உருண்டு புரண்டுட்ருக்காங்க. வாயின்னு அவனை பிடிச்சி எனக்கு முதுகு வலிக்குது. அப்போ ரூமுக்கு போகலாமா? வேணாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்டி? அது அது அந்த மாதிரிலாம் போகணுமா என்ன? போகணும் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அவ்வளோதான் வானோட ட்ரெஸ்ஸெல்லாம் சிப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி நெக்லேருந்து அங்கங்கே கிஸ் பண்ணி ஒரு மாதிரி மூட்டுக்குள்ளே போகும்போது கரெக்டாக காலிங் பெல் ரிங்க் ஆகுது. அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. வாயனுமே அந்த சத்தத்தை கேட்டு கொஞ்சம் பயந்துட்டா. வேகமாக ஜிப்பை போட்டுட்டு ரூம்குள்ளே ஓடிட்டா. அப்படியே ஜங்குக்குலாம் ஒரு மாதிரி காண்டாகுது. சட்டையை போட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம தேங்கும் ஜிம்முன்னு தான். அப்படின்னுட்டு மச்சான் சரக்கு அடிக்க போகலாமாடா அப்படின்னு கேட்டுட்ருக்கானுங்க. அப்படியே ஜங்குக்கு வருதே பாருங்க ஒரு கோவம். அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு அவனே நல்லா வாயில் வருது வர நேரம் மாட்டாது. சரக்கு சரக்கு கேட்குது. ஆமாம் நீ எதுக்கு இப்போ இந்த கோலத்தில் இருக்க? சிவப்பூஜையில் கரடி போன மாதிரி நல்ல நேரத்தில் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். ஒழுங்கு முறையாக 2 பேரும் வெளில போயிருங்க.
எல்லாம் இருக்கிற கடுப்பில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சிங்கமாக வாயில வருதுடா மச்சான், 2 பேரும் போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முனுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ, இவன் எதுக்கு இப்படி சொல்கிறான் அப்படின்னு. அப்படியே திரும்பி பார்க்குறான். கொஞ்சம் பொருள் கீழே கிடக்கிறத பார்த்ததும், மச்சான் சம்பவம் போல். ஆ டேய் வேணாண்டா, உயிர் சரியான மூடில் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிரு. சரக்கடி மச்சான் இன்னும் ஏறும், விளக்கமாறு பிஞ்சிரும். அதை அடிக்காமலே அவகிட்ட போகும்போது ஏறிச்சு. வந்து கெடுத்து விட்டுட்டு இப்போ நான் வேற அவளை ஓடி பிடிச்சி பிடிக்கணும். என்னத்த மச்சான் பிடிக்க போகிற அப்படின்ட்டு தேங்க வர புரியாமல் கேட்டுட்ருக்கான். ஜிம்முன்னு தான் அவன் எதையோ பிடிச்சிட்டு போகிறான், நீ வா அப்படின்ட்டு தேங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இங்கே ஜாங்குக்குமே சிரிச்சிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டுருக்கான். இங்கே ஓயனா ஐயோயோ யார் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. யார் வந்திருப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே தேங்க் புரியவே இல்லை. அப்படியே ஜிம்முனை பிடிச்சி, டே நில்றா, என்னடா நடக்குதுங்க? நீ எதுக்கு போய் இழுத்துட்டு வந்த? அவன் ஏன் சரக்கடிக்கு வர மாட்டேங்கிறான்? டேய் கல்யாணம் இருக்குடா. அதுக்கு? டேய் இன்னைக்கு தான்டா ஆயிருக்கு. அதுக்கு என்னடா மச்சான்? அட விளக்கென்ன. டேய் இன்னைக்கு நைட்ரா. நைட்டு தான்டா, நான் பகல் நான் சொன்னேன். அட விளக்கென்ன, அவனுக்கு வெட்டிங் நைட்ரா. ஓ அப்படியா? அது முன்னாடி சொல்ல வேண்டியதானே மச்சான். உனக்கு புரிஞ்சிடும் என்ன, உனக்கு புரிஞ்சிடும் வா அப்படின்னு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அப்படியே சிரிச்சுட்டே. இதை வந்து வானோட அம்மா கேட்டுட்டாங்க போல். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். என்னது என் பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்ட்டு அவங்க அப்படியே சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்க வானோட அப்பா பார்த்துட்ருக்காரு. இப்போ இவ எதுக்கு லிஃப்ட்லேருந்து இறங்கினோடனே ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. இங்கே வாயின் அப்படியே கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு என்ன யாரையும் காணோம் அப்படின்ற மாதிரி தலையை வெளியே விட்டு பார்த்தா ஜங்குக்கு அப்படியே டவலை கட்டிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். வானுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா கோவலம் இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அவன் வானை அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு, சரியான மூடில் இருக்கேன், வாயை மூடிட்டு வந்துடுறீ, இல்லை அவ்வளோதான் வச்சு செஞ்சுருவேன். யார் ஜங்குக்கு வந்தா? அது அந்த கிறுக்கு பசங்க தான். கிறுக்கு பசங்களா? ஜிம்முன்னு தேங்குமா? ஆமாம் அவனுங்க தான். நம்ம விளையாடலாமா? வேண்டான்னு சொன்ன விடவா போகிற அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தான் பார்க்குறா. அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. அப்படியே அவளோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கழட்டி போட்டுட்டு, ஏதாவது பண்ணாவாது இவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே இவளை பார்த்துட்ருக்க. வாயனை அப்படியே பெட்ஷீட் அப்படியே மெதுவாக எடுத்து மூடிக்கலாம் அப்படின்னு எடுக்கிறா. அவன் அதையும் எடுக்க விடாமல் கையை பிடிச்சி, எடுக்கக்கூடாது, ஏன்டா அப்படி பண்ணுற, ஒன்று ஏதாவது பண்ணு, இல்லைனா என்னை மூடையாவது விடு. எதுக்கு இப்படி சும்மா சும்மா பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? செம்மையாக இருக்குல்லடி, அதான் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ஏன் தெரியல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. கண்ணை ரெண்டையும் தோண்டி வெளில எடுத்துருவேன். இப்போல்லாம் பேசிகிட்டு இருந்தேனா? மவனே நல்லா வாயில் வருது. யாராவது இப்படி பார்த்துட்டே இருப்பாங்களா என்ன? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீ ஒன்றும் பண்ண வேணாம் போ அப்படின்னு அவள் பாட்டுக்கு மறுபடியும் பெட்ஷீட் எடுக்க போக, அவ்வளோதான் ஜங்குக்கு அப்படியே மேலே படுத்துட்டு, வெயிட்டாக இருக்குது ஜங்கு, நீ இவ்வளோ வெயிட்டாக இருப்பியா? உன்னை விடவா? நான் ஒன்றும் அவ்வளோ வெயிட் இல்லை. சரி வாய் பேசாத அப்படின்னு வாயனை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணவன் தான் அங்கங்கே டச் பண்ணி அங்கங்கே போய் என்னென்னமோ பண்ணுறான். எனக்கு இது என்னென்னமோ பண்ணுறானே, ஆனால் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருக்கா. அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. எங்கே ஜங்குக்கா ஹெவனுக்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அவன் ஓவர் ரொமான்டிக்காக வாயன்கிட்ட பிஹேவ் பண்ணும்போது வாயனுக்கு ஒரு செகண்ட் தோணுது, இந்த ஜங்குக் பையனை இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கான் அப்படின்ட்டு அவனே பார்த்துட்ருக்க. அவன் விடாமல் வானை கிஸ் பண்ணுறது, அங்கங்கே பரண்டி வைக்கிறது அப்படின்றா. பதிலுக்கு இவ்வளோ பரண்டி வைக்கிறா. அவன் கத்துறான், ஏன்டி பரண்டி வைக்கிற, நீ மட்டும் இங்கே கழுத்தில் கடிச்சு வச்சுருக்க, இங்கே பாரு எத்தனை இடத்துல கடிச்சு வச்சிருக்க. ஓ கடிச்சு வச்சதுக்கெலாம் பரண்டி வைக்கிறியா, அப்போ பாரு அப்படின்ட்டு அப்படியே வானுக்கு இன்சைட் பண்ணிட்டான். வான் ஒரு செகண்ட் மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே படுத்துருக்க. அவன் ஜங்குக்கு பயந்துட்டு, என்னடியாச்சு என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறா. அவனுமே லைட்டாக தானடி விட்டேன், அதுக்கேண்டி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு மேக் அவுட் பண்ணேன். வாயனுக்கு அவ்வளோதான் பெயினில் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. 10 நிமிஷத்துலேயே வாயனை அழுக ஆரம்பிச்சிட்டா. ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணிட்டு, ஐயோ சரியான மூடில் இருந்தேன், இவள் அழுது எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாலே அப்படின்ட்டு அப்படியே அவளை பார்த்து, சரிடி பண்ணல, ஸ்டாப் பண்ணிட்டேன், அழுகாத. எனக்கு வலிக்குது ஜங்கு, ஃபர்ஸ்ட் டைமில் வலிக்க தான் செய்யும். அப்போ நீ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கியா? இல்லைடி தாண்டி எனக்கு ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்ததுடி, ஆனால் வான் திருப்பி விடவாடி அப்படின்னு கேட்டுட்ருக்க. என்ன நீ
பேசுற? எனக்கு வலிக்குது" அப்படின்ட்டு ஜங்குக்க கட்டி பிடிச்சு அழுதுட்டுருக்கான். அவனால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாதிரி பெட்ஷீட்ட இறுக்கி பிடிச்சிட்டு தான் அப்படியே படுத்திருக்கான். பிகாஸ் அவனுக்கு ஒரு மாரி வேற வேற தாட்ஸ்லாம் தோணுச்சு. என்னமோ பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணான். பட் வாயனுக்கு வந்து வலிக்கு அப்புட்ன்னு சொல்லதும் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாம அவனும் வாயனு கூடயே அப்படியே படுத்து ஒரு வழியா தூங்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயன் தான் ஃபர்ஸ்ட் கண்ண முழிக்கிறா. கண்ண முழிச்சு ஜங்குக்க பார்த்ததும், அவளுக்கு நேத்து வந்து தெரிஞ்சிருக்கும். ஜங்குக் வந்து தனக்காண்டிலாம் எதுவுமே பண்ணாம இருந்தான் அப்படின்னு. ஸோ அவளுக்கே ஒரு மாரி ஜங்குக்க பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகுது. எனக்காண்டி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறானே அப்படின்னு. அவனே ஒரு மாரி பார்த்துட்ருக்க. ஜங்குக் அப்படியே கண்ண முழிக்கிறான். இவ இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கத பார்த்ததும், "ஏய் மூட்டு உட்கார்றி. மூட்டு தான்டா உட்காந்துருக்கேன். நான் ட்ரெஸ்ஸ சொன்னேன்டி கவர் பண்ணிட்டு உட்கார்றி. காலங்காத்தால இப்படி உட்காராத. நான் ஏதாவது பண்ண போறேன். அடுத்து வலிக்குன்னு சொல்லி அழுதுட்ருப்ப. ஏன் கோவமா இருக்கா?" நான் ஏன் கோவப்படணும்? எனக்கு ஒரு கோவமும் இல்ல. தெரியுது கோவமா தான் இருக்கேன்னு. அது எனக்கு வலிச்சது. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். மூட்டு படு. எல்லாம் எந்திச்சு போ. எந்திச்சு போ முடியாது. எதுக்குடி? ஏன்னா இந்த வீட்ல என் ட்ரெஸ் இல்ல. நான் தான் கோவப்பட்டு என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்னோட வீட்ல வச்சுட்டு வந்துட்டேனே. போட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. போய் எடுத்துட்டு வா போ அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்குறான். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? ட்ரெஸ் இல்லடா. போய் எடுத்துட்டு வாடா. எங்க போய் எடுத்துட்டு வர? உன் மாமியார் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வா. ஆள பாரேன். நல்லா போயிட்டு வர முடியாது. போடி. ஜங்குக் என்ன? எனக்காண்டி இத கூட பண்ண மாட்டியா? படுத்துறாளே. ஒயன் உன் சரி கான்ல இருக்கேன்டி. தெரியுது. போய் எடுத்துட்டு வா போ அப்படின்னுட்டு இருக்கா. அவனும் நெட்டு வர மாட்டேன். நீ நாள் ஃபுல்லாக இப்படியே இரு. விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அப்படின்னு அவனுமே போகிறான். போய் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வாயனை பார்த்து முறைச்சிட்டே தான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கதவை மூடிட்டு போயிட்டா. வாயன் வந்து அவனை நடித்து சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவனுக்கு வந்து நேற்று நைட் நடந்ததெல்லாம் ஒரு மாதிரி அவளுக்கு வெக்க வெக்கமாக வருது. ஒரு மாதிரி வெக்கப்பட்டே சிரிச்சிட்டு இருக்கா. ஜங்குக்க நினச்சா அவளுக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது போல். அவனையே தான் உட்காந்து நினச்சிட்டு அவன் ஃபோட்டோவே தான் பார்த்துட்ருக்க. எங்கே ஜங்குக்கு வந்து மாமாயார் வீட்டுக்கு போய் காலிங் பெல் ரிங் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வாயனோட அம்மா கதவை திறக்கிறாங்க. ஜங்குக்க பார்த்ததும் மாப்பிள்ள அப்படின்ட்டு ஜங்குக்கு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஆன்ட்டி ஆன்ட்டி விடுங்க விடுங்க அப்படின்ட்டு ஆன்ட்டியை தள்ளி விட்டுட்டு, என்ன ஆன்ட்டி பண்ணுறீங்க? நீ என் மாப்பிள்ளல அதான். ம் ம் சரி. அது நான் எதுக்கு வந்தேனா? ஆ என்ன சாப்பிட வந்தீங்களா? எங்கள் வாயனை காணோம். ஐயோ நான் அதுக்கு வரல ஆன்ட்டி. வாயனோட ட்ரெஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காம்ல, அதை எடுத்துகிட்டு போக வந்தேன். ஏன்பா அவள் வர வேண்டியதானே? எதுக்கு ஒன்று அமுச்சு விட்ருக்கா? அதுவா அவ கொஞ்சம் வேலையாக இருக்கா. ஓ! நீ ஆன்ட்டிய முட்டாள்ன்னு நெனைக்காத. ஆன்ட்டிக்கு எல்லாமே புரியும். என்ன புரிஞ்சது? அவ எதுக்கு வரலங்கிறது எனக்கு புரிஞ்சது. சரி புரிஞ்சா சரி. நான் போய் ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் சிரிச்சுட்டே போறான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிருச்சு இந்த ஆன்ட்டி எதாவது மென்ஷன் பண்ணுது அப்படின்னு. அவனும் உள்ள போறான். வாயனோட ரூமுக்கு தான் போறான். போய் பார்த்தா வாயன் வந்து சூட்கேஸ்லேருந்து பாதி ட்ரெஸ் தான் வெளில எடுத்து போட்டிருப்பான். மீதி ட்ரெஸ் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். சரி பாதி கிடக்குதே அப்படின்னு மீதி ட்ரெஸ்ஸில் எடுத்து வைக்கும்போது அவனோட இன்னர்வேர்லாம் பார்க்குறான். அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு நேற்று நைட் நடந்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வருது. அதை நினைக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் கடுப்பாக இருக்குது. நேற்று அப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற ஒரு கோவம் வேறு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே வெளில வரான். ஆன்ட்டி வந்து இந்தா இந்தா நீ காலைல எதுவும் சமைச்சிருக்க மாட்டீங்க. பிரேக்ஃபாஸ்ட் இந்தா பிடி. அப்புறமாட்டிக்கு வந்து வாயினை இந்த பிளேட்ஸ்லாம் கொடுக்க சொல்லு. சரி ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா பார்த்து போயிட்டு வா. இங்கே தானே ஆன்ட்டி வீடு இருக்குது அப்படின்னு அவனும் அந்த சூட்கேஸையும் சாப்பாடையும் எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே தேங்கும் ஜிம்முன்னு எதுக்கு வரானுங்க. அப்படியே ஜங்குக்கு பார்த்து மச்சான் தானே சம்பவம் சிறப்பாக இருந்ததா? எனக்கு வேற எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி வாங்கடா. நான் மச்சான் காலைல எழுந்திரிச்சது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன்னு நினச்சினடா ஒரு மாதிரி இருக்க. ஆ ஒன்றும் இல்லை. நீங்கள் ரெண்டு என்ன காலைல போதையில் கிடப்பீங்கன்னு பார்த்தா தெளிவாக வரீங்க. நாங்கள் தான் தெரிஞ்சு சரக்கே அடிக்கலையே. ஏன்டா? அதான் நீலன்னு மச்சான். நீ இல்லாமல் நாங்கள் என்றைக்கு அடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசுகிறானுங்க. ஜங்குக்கு பார்க்குறான். நான் ஏதோ ஃப்ளோவில் அப்போவுமே போயிருந்திருப்பேன். இவனுக்கு கெடுத்து விட்டதால தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உருட்டுப்பா உருட்டு உன் இஷ்டத்துக்கு நீ உருட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகும்போது லக்கேஜை பிடிச்சிட்டு ஆமாம் மச்சான் யார் ட்ரெஸ்டா இதெல்லாம்? எங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்க? என்ன பொட்டியுது? வாயினோட ட்ரெஸ்டா? ஓ உங்கள் ஒய்ஃபோடதா? சரிங்க சரிங்க சரிங்க.
புருஷனா எப்பவுமே வேலைக்கார மாரி ஆரம்பிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். போ 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 போய் பொண்டாட்டிக்கு வேலை செய். போ போ பணிவிட செய் அப்டின்ட்டு ரொம்ப கலாய்க்கிறாங்க ஜங்குக்கு. ஜங்குக்கு பொறுமையா வர்றேன். இத குடுத்துட்டு வரேன். என்ன அப்ப இருக்கு உங்களுக்கு அப்டின்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வரான். வான்னு அப்படியே பெட்ஷீட் அப்படியே போட்டுட்டு, அதாவது அவன் மேல சுத்திட்டு, "என்ன இந்த பயல காணோம்" அப்படின்னு தான் நின்னுட்டு இருக்கா. அவன் வந்ததும் அப்படியே அந்த லக்கேஜ வாங்கிட்டு, "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போலான்னு போறான். அப்படியே திரும்பி ஜங்குக்க பார்க்குறான். அவன் முறைச்சிட்டு அவள பார்த்துட்டு இருக்கறத பார்த்ததும், சரி பையன் ரொம்ப சோகமா இருக்கான் போல அப்படின்னு நேரா அவன்கிட்ட வரா. அதுவும் அவன் நடக்கிறது வேற காமெடியா இருக்கா. ஜங்குக் சிரிச்சுட்டான். சிரிச்சுட்டே அவள பார்த்துட்டு, "என்னடி நட இது?" அப்படின்னு சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கும்போது, அவளுமே, "அப்பாடி ஒரு வழியா சிரிச்சுட்டேன். எனக்கு அதுவே போதும். நல்லா க்யூட்டா இருக்கு ஜங்குக் நீ சிரிக்கும்போது" அப்படின்னு. "கொஞ்சம் குனியேன்." "எதுக்கு? எதுக்கு குனியணும்?" "குனி." "எதுக்குடி?" "அட குனிஞ்சு தொலடா" அப்படின்ட்டு அவன புடிச்சு இழுத்து ஒரு கிஸ்ஸ வேற பண்ணிட்டு, "ம் இப்போ ஓகே. தள்ளு" அப்படின்னு அவன தள்ளி விட்டுட்டு போறான். அவன் பார்க்குறான். இவ என்ன வித்தியாசமா பண்றாளே! இவ நட காமெடியா இருக்கு. பிஹேவியர் அத விட கேவலமா இருக்கே! அப்படின்னு பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். அவளுக்கு அவள பார்க்கும்போது ஒரு மாரி சிரிப்பா வருது போல. அவளுமே லக்கேஜ் எடுத்துட்டு வந்து 2 ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அங்க கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஜங்குக் அப்படியே சாப்பாடுலாம் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சுட்டு, "வான் என்ன பண்றா?" அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா. அவ நல்லா ஹெட்செட்ல பாட்டு கேட்டுட்டு, அந்த ட்ரெஸ்ஸ ஒவ்வொன்னா எடுத்து வச்சுட்ருக்கா. அவன் அவளையே மறந்து, அதாவது அவனையே மறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஜங்குக்கோட அம்மாவும் சாப்பாடு எடுத்துட்டு உள்ள வராங்க. அதுவும் வரும்போதே சவுண்ட் குடுத்து தான் வராங்க. ஒயன் ஒயன்னு. ஒயனுமே அத கேட்டதும், "ஏய் தள்ளிப்போ" அப்படின்னு ஜங்குக்க தள்ளி விட்டுட்டு, "அத்தை வாங்க." "பரவாயில்லையம்மா ஒயன், காலையிலே எந்திரிச்சு நல்லா சமைச்சு வச்சிருக்க போல." "நான் சமைச்சேனா? இது யார் சமைச்சா? ஒரு வேளை ஜங்குக் சமைச்சானா? ஏன்னா அவளுக்கு தெரியாதுல்ல இது அம்மா குடுத்தாங்க அப்படின்னு." அவளும் கன்ஃப்யூஸ் ஆயி, "ஆ ஆமா, ஆமா, ஆமா. சரி, சரி. நான் வேற அது தெரியாம சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். பரவாயில்ல இதையும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க." "ஆ சரி அத்தை குடுங்க இங்க வச்சுக்கிறேன்" அப்படின்னு அத எடுத்து அப்படியே இங்க வைக்கிறா. "சரிம்மா ஜங்குக் எங்க?" "அவரு உள்ள உள்ள இருக்காரு." "உள்ள இருக்கானா? சரி. இன்னைக்கு ஆஃபீஸ் போவியாம்மா?" "இல்ல ஆன்ட்டி. இன்னைக்கு நான் லீவ் போட்டிருக்கேன்." "லீவ் போட்டிருக்கியா? ஆ நீங்க 2 பேரும் ஏன் ஹனிமூனுக்கு எங்கேயாவது வெளில போயிட்டு வரக்கூடாது?" "வெளிலயா? எங்க போறது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜங்குக் அப்படியே வரான் வந்து, "என்னம்மா சொன்னீங்க?" "இல்லடா, நீங்க கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயுமே போலயே, அதான் ஹனிமூனுக்கு எங்கேயாவது போயிட்டு வர வேண்டியது தானே?" "ஆமா." உங்க மருமக அப்படியே வந்து கிழிச்சிட்டாலும், "இவ சரியான தொட்டாச்சு நீங்க யாருக்கா? இவள போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, ஐயோ!" அப்படின்ட்டு அப்படியே ஓன பார்த்து முறைச்சிட்டே, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் எங்கேயும் வரல. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போணும். எனக்கு நெறைய வேலை இருக்கு." "டேய்! வயன் இன்னைக்கு ஆஃபீஸ் போல. அவ இருக்கா? அவள கூட்டிட்டு எங்கேயாவது போ." "அவள கூட்டிட்டா? சரி நீங்க தான் எங்க வீட்ல இருக்கீங்களே, நீங்க கூட்டு போங்க." அப்படின்ட்டு ஒயன வேணுக்குனே அவாய்ட் பண்றான். அது ஒயனுக்கும் புரியாம இல்ல. அவ சிரிச்சுட்டே அவன பார்த்துட்டு, "சரி அத்த விடுங்க. அவன் போட்டும்" அப்படின்ட்டு அசால்ட்டா ஹேண்டில் பண்றா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாருக்காச்சும் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை சொல்லிட்டேன். பாய்.